Hi friends, today recipe டீ கடை வெங்காய போண்டா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காய போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் ஒன்று பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அரிசி மாவு 3/4 கப் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 100 கிராம். கடலை மாவு 1 கப் 125 கிராம். பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் இந்தளவு நீங்கள் ஸ்லைஸ் கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே தின்னாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், வெங்காயமும் வேகும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது ஈஸியான ரெசிபி. சப்போஸ் உங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் டீ குடிக்கும்போது சப்போஸ் வடை அந்த மாதிரி சாப்பிட தோணும். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மழை பெய்யும் போது நம்மளுக்கு ஏதாச்சும் சூடாக டீக்கு வடை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சப்போஸ் கெஸ்ட் வராங்க, ஸோ அவங்களுக்கு கூட இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க அரிசி மாவை இதோட சேர்த்துக்கலாம். இதோட கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம வச்சுருக்க சோடா உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். சோடா உப்பு ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்காங்க. எடுத்தோன்னே தண்ணி சேர்த்துறாதீங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் இது எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். ஸோ இந்த அளவு பிசைஞ்சா நீங்கள் போதும். இப்போ ஆயில் சூடாகிட்டு இருக்குது. இப்போ நல்லா சூடான ஆயில் இந்த கரண்டியால் ஒரு 3/4 கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சோ அல்லது கை வச்சோ நீங்கள் கவனமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஆயிலும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒரு பால் போல் உருட்டிடுங்க. ஸோ உருட்டிட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் சூடானோடனே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அப்போ தான் உள்ளே எல்லாம் வேகும், வெளியிலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. நான் இதோட டீ வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு 8 போல் வெங்காய போண்டா வந்துச்சு. இதை பிச்சு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.